ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் வச்சு வீடியோ போட்டு இப்போ எதுக்காக வீடியோ போட்டோம்னா, நேற்று பிக் பாஸில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி அதாவது போன வாரம் ஃபுல்லாக ஒரு சம்பவம். விஜய் சேதுபதி பிரச்சனை கேட்குறாப்படி. அது கரெக்டான கேள்விகள் தான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது வெளியே தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும், பசங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பிரச்சனை பேசுகிறாப்படி. பிரச்சனையும் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்படி. இதில் என்ன நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா, எஃப்ஜேவை பற்றி அவர் ஒரு கருத்தை பேசியிருக்கிறாரு. அதாவது இந்த பால் ஊற்றுற விஷயத்தில் அவர் ஏதோ ஒரு தகவல் கொடுத்துருக்குறாப்படி. அதுக்கான மன்னிப்பு அவர் கேட்டார். இது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார், நான் சொன்னது உண்மை தான், நான் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பேசிகிட்டு இருக்கும்போது எஃப்ஜே ஒரு வார்த்தை, ரொம்ப தப்பான வார்த்தையை பேசிட்டாப்படி. உடனே விக்ரம் அதை அப்படியே நவுந்து உட்காந்துட்டார். அது என்ன வார்த்தைன்றது விக்ரமுக்கு தெரியும். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கும் அது ரொம்ப பேடான வார்த்தைன்னு தெரியுது. விஜய் சேதுபதி அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் அந்த பையன் அந்த வார்த்தையை பேசிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அந்த ஷோ முடிஞ்சு போய்ட்டு விஜய் சேதுபதி முடிச்சு போய்ட்டு கூட தனியாக ஒளிபரப்பும் போது கூட பிரச்சனை கூப்பிட்டா அவன் தனியாக பேசியிருக்கலாம், நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு தான் ஒரு கோபத்தில் பேசிட்டாருன்னா, இந்த பையனும் அதே தாட்டி இவன் பேசினதை செஞ்சதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் பேசி தான் இருக்கோம். எங்கேயுமே இவன் கரெக்டாக பேசுனது கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை மேலே தப்பு இருக்கிறதுனால அந்த பையன் கரெக்டாக நம்ம சொல்லவும் முடியாது. சரி, அதெல்லாம் மீறி விஜய் சேதுபதி கண்டிச்சுட்டு போயிட்டு அப்படி பேசி முடிச்சுட்டு ஒரு ஷோ ஒளிபரப்பு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஒளிபரப்பாகும். அந்த டைமில் எஃப்ஜே ஒரு கருத்து சொல்கிறாரு. எங்கள் அப்பாவை பற்றி பேசினானா, எங்கள் ஏரியாவில் எங்கள் அப்பா ஏன்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தம்பி எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் பெரிய ஆள் தான். அதேமாரி நீ பிரச்சனை ஏரியாவில் பிரச்சனை டேன்னு சொல்லிட்டு நீ வெளியே போயிட முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. அவர் ஒரு வார்த்தையை விட்டார். ஒரு மனுஷனை கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டார். அதுக்கு மன்னிப்பு கேட்டார். உன்னால் முடிஞ்சால் நீ மன்னிச்சிடலாம், விட்டுரு, இல்லை அவர்கிட்ட நீ பேச தவிச்சிரு. இதுதான் நம்மளுக்கு நல்லதாக தெரியும். எங்கள் அப்பா அப்படி, உங்கள் அப்பா அப்படி, எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் அவங்கவுங்க ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க, ஒரு பொசிஷன் இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல, இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல விடவே கூடாது. இது போன சீசன்லேயும் அந்த பையன் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சொறி வருவேன் அப்படி இப்படிலாம் பேசியிருந்தேன். ஏன்ப்பா இப்படி ஆளுங்களை விட்டுட்டு வெளியே பார்க்குற எங்களாலேயும் எங்களை பேச சொல்கிறீங்க? அது மாதிரி தப்பு அது. அதனால் எஃப்ஜே, நீ என்ன பண்ணங்கிறது எங்களுக்கு தெரியும். பிரஜன் இப்போ தான் வாய் விட்டுருக்காரு. நீ ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணாங்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உனக்கு இது தேவையில்லாத வேலை. பிரஜன் நல்லவராக கெட்டவராக அவர் பண்ணது தப்பு தான், அது ஓகே. ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு அவர் கெட்டவருங்கிறது எனக்கு தெரியல.